ஒரு மேகம் மலை மூடிச்சு. மலையும் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு இருந்தது. மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையிலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். நம்முடைய நர்சிங் ஸ்கூல் வந்து கலக்கொட்டியில் 10வது 12வது படித்து தான் பிள்ளைகளுக்காக நம்ம ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம். சகல இருக்கிறதான இஸ்ரவேலுக்கு வெளியே கொண்டு வந்துவிட்ட ஒரு மனிதனாக, சகல 6 லட்சத்துக்கும் அதிகமான புருஷனை வெளியே கொண்டு வந்த மனிதனாக, ஒரு பெரிய தேசத்தையே உண்டாக்கிய ஒரு மனிதனாக, ஒரு இஸ்ரவேல் தேசத்து குடியேறிய முதல் மூத்த குடிமக்களை அவன் வெளியே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தவனாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவனாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெபிக்கிறவனாக, அவர்களுக்காக இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறவனாக, அவருடைய மாமன் எத்ரோவினால் ஆலோசனை பெற்று 70 மூப்பர்களை உருவாக்கியவனாக, அவருக்கு தினத்தோறும் காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஜெபிக்கிறவனாக, தேவனுக்கு பலி செலுத்துகிறவனாக, தேவனுடைய காரியங்களிலே அங்கே அவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்கிற காரியங்களிலே ஊழியத்திலே பிஸியாக இருந்த காலகட்டத்திலே இருந்தவனாக இருந்தான். மோசே ஜெபிக்கிறதும் ஆலோசனை வழங்குவதும் ஊழியர்களை செய்வதும் மக்களை தேவனுக்கு நேராக ஒரு புதிய கானானுக்கு நேராக அவரை வழிநடத்துகிற காரியத்தில் மிகுந்த அனுபவம் உள்ளவனாக பிஸியாக வழியாக இருந்தான். அவருடைய பக்கத்திலே ஆர்வம் இருந்தான், யோசுவா இருந்தான். அங்கே ஒரு கூட்டத்தார் அவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், ஒரு கூட்டத்தார் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள், தண்ணீருக்கு முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள், ஆகாரத்துக்கு முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள், அங்கே காலைக்கும் கறிக்கும் அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை இங்கே கொண்டு வந்தது எனக்கு என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த சமயம் வந்து திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. வழக்கம் போல துச்செய்தியின் முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். 6 மணி முன்பதாக கர்த்தர் சொன்னதை செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். பலமுறை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சிவந்த சமுத்திரம் அண்டை வந்தபோது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த நிமிஷத்திலே கோலை நீக்கிற போது தண்ணீர் 2ஆக பிளந்தது. அவனுக்கு நன்றாக தெரிந்தது எது கர்த்தருடைய சத்தம் என்பதை அவன் நன்றாய் தனக்குள்ளாக டியூன் பண்ணின ஒரு தேவனை இந்த காலகட்டத்தில் 6 லட்சம் புருஷர்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய சபைக்கு போதம் என்றால் மோசே ஒருவனாகத்தான் இருக்க முடியும். உலகத்திலே மிகப்பெரிய சபை போதகன் மோசேயாகத்தான் இருக்க முடியும். அந்த சபை ஊழியர்களிலே ரொம்ப பிஸியாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் போல கேட்கிறான். மோசே நீ மலைக்கு ஏறி வா என்கிற சத்தம் அதுவாக இருந்தது. மூப்பர்களை பார்த்து சொன்னான், ஐயா மூப்பர்களே, ஆரோனே, இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருடைய பக்கமோட கூப்பிடுகிற மலைக்கு நான் போகிறேன். சில மூப்பர்களும் எல்லாரும் அவனுக்கு விருது பண்ணி வெளியேற்றினார்கள். முழு தேசத்தாரும் அந்த பார்க்கிற அந்த பொழுதிலே அவன் ஒருவராக மலையை நோக்கி நடந்தவனாக இருந்தான். எப்போ அவன் காலை எடுத்து மலையில வைத்தானோ அந்த நிமிஷமே எல்லாரும் பார்க்கும் போது ஒரு பெரிய மேகம் அந்த மலையை மூடுவதை பார்க்கிறார். இந்த மோசே அந்த மேகத்துக்குள்ளாக ஊடுருவி நடக்கக்கூடியவனாக இருக்கிறார். மோசே ஏதோ ஒன்று மலையடிவாரம் வழி நடத்தி சென்ற காரியமாக இருக்கின்றது. நாம் பேசப்படுகிற செய்தியுடைய தலைப்பு மேகம் நிறைந்ததான மேகம் மூடிய 6 நாட்களுக்குள்ளாக இங்க தலைப்புக்காக நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் அந்த 6 மேகம் மூடிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறதாக இன்றைக்கு இருக்கிறோம். ஏதோ ஒன்று உங்களை நிலையில் மழை நோக்கி வர செய்வதாக இருக்கிறது. இவன் நினைத்தால் இந்த சகல
நீங்களும் நானும் அந்த மோசையாக இருந்தால் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நாம் செய்கிற அவசியமான அவசரமான எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டு நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் மோசையாக இருப்போமானால் நாமும் மலை நோக்கி நடக்கிறவர்களாக நீ இருக்கிறவர்களாக. சாதாரண மனிதன் கிடையாது. 6 லட்சம் புருஷர்களுக்கு மேய்ப்பனாக இருக்கிறது. ஒருத்தன் அங்க என் ஆட்டை திருடித்தான்னு சொல்லுவான், ஒருத்தன் அங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லுவான், எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லுவான், ஒருத்தன் கைவலின்னு சொல்லுவான், ஒருத்தன் ஆண்டவரே எனக்கு இது தேவைவான். 6 லட்சம் பேர் யோசித்து பாருங்க. அவன் அனுபவமாக இருந்தான், செழித்துக் கொண்டிருந்தான், அவன் செய்தது ஊழியத்தான். அவன் அந்த ஊழியத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அவனை தனியாக மலையின் மேல் வரும்படியாக அழைப்பு கொடுத்த தெய்வமாக இருந்தார். அவன் கால லட்சம் உடனே மேகம் வந்து மூடினதை சகல தேசத்தாரும் வாழ்ந்தார்கள். சகல தேசத்தார் கண்களுக்கு முன்பதாக மோசே கால் வைத்த அந்த நிமிஷத்திலேயே ஒரு மேகம் மூடியது மாத்திரமல்ல, அந்த மேகம் எப்படிப்பட்டதாக இருந்ததா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்திலே, கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்ததா. கடைசியாக எப்பொழுது கர்த்தருடைய மகிமை அக்கினி நிறைந்ததாக உங்கள் சபையின் மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்வது ஜனங்கள் உங்கள் ஊழியங்களை பார்க்க மாட்டிருக்கிறார். இவன் போகிறான், ஒருவனாக போகிறான், பறக்க போற எந்த இடத்துக்கு அவன் வரணுமோ அந்த மலையின் உச்சியை நோக்கி நடந்து வருகிறான். மலையின் உச்சியனை வந்து விட்டான். மலையின் உச்சியனை வந்த உடனே ஆண்டவர் அவன் வர சொன்ன இடம் இதுதான் என்பதை அவன் உணர்ந்தவனாக இருந்தான். மேகம் மூடினதை ஜனங்கள் கீழே பார்த்தார்கள். இவனும் மக்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாக மாற்றப் போகிறது. இந்த முழு உலக ஜனங்களுடைய வாழ்க்கை முறையும் முற்றிலுமாக மாற்றப் போகிறது. அந்த மோசையை பார்த்து சொன்னால், மோசே நீ மேல மலைக்கு வாப்பா, அங்க வந்தீங்கன்னா உனக்கு முக்கியமான கொடுக்க போகிறேன். இந்த ஜனங்களுக்கு தேவையானது அது ஒருபோதும் அது ஜனங்களை சும்மா விடாது, அது முற்றிலுமாக அவர்களை தலைகால மாற்றிவிடும், அது நிரந்தரமாக மாற்றிவிடும், முழு உலகத்தையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கொடுக்க போகிறேன். உங்க கைக்குள்ளமாக முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிற காரியம் என்பது அதை காட்டுல மேலான ஒரு காரியம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. தனியாக மோசே ஒருவனாக நான் மலையின் உச்சி வரை வந்தவனாக இருக்கிறேன். என்னை ஆண்டவர் ஒருவனாக மலை உச்சி வரை எவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்திருக்காங்களே நீங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தவன் நான், ஆனால் இப்பொழுது நான் தனியாக மலையின் உச்சி வரை வந்தவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு தேவ ஊழியக்காரனும் மலையின் உச்சி வரை வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒன்று உங்களை மலையின் உச்சி வரை கொண்டு வந்த இடமாக மாற்றிவிட்டது. ஆண்டவர் சொன்ன இடம் இதுதான் வரை நன்றாக உணர்ந்திருந்தான். ஆண்டவரும் அவரும் ஏற்கனவே பேசின இடம் இதுதான் வரை அவன் நன்றாக உணர்ந்தவனாக இருந்தான். ஒரு வேத மனுஷர் சொல்லுகிறார், வேத ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார், இந்த மோசே மலை ஏறுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த மலையிலே அந்த பதவி போன்றதான அந்த மலையில அந்த 10 கட்டளை ஏற்கனவே எழுதி அவனுக்காக அவர் காத்துக் கொண்டே இருந்தார். வந்துவிட்டான், மலை உச்சத்தை வந்துவிட்டான். கீழே சொன்னதெல்லாம் அவன் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன கொடுக்க போகிறாலும் மிக முக்கியமான கொடுக்க போகிறாரே. மோசே போன போது மகிமையாக மேகம் வந்தது. அவன் வரும்போது நம்மை வாழ்வதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே மோசே வந்து உட்கார்கிறான் நேரத்தில். அந்த மூடினால் நேரத்துக்குள்ளாக தன்னை வைத்தவனாக இருந்தான். அவன் ஜனங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தான். அங்கே தேவனுடைய காரியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தான். இப்போ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறான். உங்களை நான் இன்னைக்கு வர சொல்லிட்டு நானும் யாருக்கும் காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் வரவில்லை என்றால் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை கூப்பிடவில்லை, நான் தான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் நான் வெறும் வரவில்லை. ஆனால் நீங்களோ வந்த சரியான இடம் அங்கே வந்து விட்டீர்கள். ஆனால் நானோ இன்னும் வரவில்லை.
அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் எம்ப்ளாயை வர சொல்லிவிட்டு அவர் வராமல் இருந்தால் அந்த எம்ப்ளாயை எப்படி காத்துக்கிட்டு போய் தண்ணியை குடிப்பாரு, போனை பார்ப்பாரு, பக்கத்தில் போயிட்ட கேட்பாரு, எங்க எப்பங்க வருவாரு, எங்க எப்பங்க வருவாரு, எனக்காக சொந்தமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மிக முக்கியமான செய்தி, அவசரமான செய்தி, அவசியமான செய்தி, தவிர்க்கப்பட முடியாத செய்தி. அதை கொடுக்கறதுக்கு அவர் அழைப்பை கொடுத்திருக்காரு. நான் சரியான இடம் வந்துட்டேன், காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வரவில்லையே. எனக்கு முக்கியமா இருக்கிறது என்பதற்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்துட்டேன்றதுக்காக, எனக்கு தேவையானதுன்றதுக்காக ஆண்டவருக்கும் அது அவசியமான ஒன்றாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு அது அவசரமான ஒன்றாக இருக்க முடியாது. என் தேவை எனக்கு வேண்டுமான தேவையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு தேவையானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாள் பட்டினியோடு படுத்துக் கொள்கிறான், முதல் நாள் ஏமாற்றத்தோடு பட்டுக் கொள்கிறான், காலையில் இரண்டாவது நாளும் அவன் கற்றுக் கொடுக்கிறான். இரண்டாவது நாளும் காலையில் சாயந்தரம் வரைக்கும் அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் வரவில்லை. இரண்டாம் நாளும் அதே போலவே அவன் இரவிலே அங்கே இரவு வரை காத்திருக்கிறான். அதே இடத்தில் அங்கே காத்திருந்தது ஆண்டவர் இன்னும் வரவில்லை. ஆண்டவரே, நான் அவசரமாக வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், பிரச்சனை போக்கிட்டு இருந்தேன், அவ்வளவு பிஸியா இருந்தேன். வெளியே கொண்டு வந்தது நீங்க தானே, முக்கியமான கொடுக்க போறேன்னு சொன்னது நீங்க தானே, அதான் விட்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப தனியா ஒரு நாள் ஆச்சு வரல, 2 நாள் ஆச்சு வரல. இப்ப அவனுக்குள்ளாக என்ன வருகிறது, அங்கே ஏமாற்றம் வருகிறது. 3ஆம் நாள் ஆரம்பிக்க, 3ஆம் நாள் எனக்கு ஒரு குழப்பம். நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேனா, இல்லாவிட்டால் நான் வந்தது தேவனுக்கு தெரியவில்லையா, அல்லாவிட்டால் தேவன் நான் வந்தது கூட அவர் இன்னும் எப்பொழுது வருகிறார், அவர் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார், இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை பார்த்து என்னிடம் வர மறுக்கிறாரா, இல்லாவிட்டால் நான் ஏதோ தவறுமாக செய்து விட்டேனா, அல்லது தேவனுடைய குரலை நான் தவறாக கேட்டுவிட்டேனா, அல்லது தேவன் நான் வருவது முன்பதாகவே அவருடைய திட்டத்தை மாற்றிவிட்டாரா, அதை யார் எனக்கு சொல்லாமல் போய்விட்டார்களா, எனக்குள்ளாக குழப்பம் வர ஆரம்பித்தது. என்னுடைய பிரச்சனை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தேவையோ அவசியமானது, அவசரமானது. ஐயா ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நீங்க தான் கூட்டி வந்தீங்க, இந்த ஊர் ஆத்துவாங்கள பள்ளப்படல தன்னை நீங்க தான் சொன்னீங்க. நான் வந்திருக்கிறேன், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் கூட ரட்சிக்கப்படவில்லை. என்னுடைய தேவை தேவனுடைய தேவையாக இருக்கிறது எந்த விதத்திலும் அங்கே அவசியம் இல்லை. அதற்காக நான் தேவத்தை போவதற்கு பதிலாக விசுவாசின் குரலை கேட்டுவிட்டேனா, இல்லாவிட்டால் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கான பதிலை அவர் கொடுக்க மறுக்கிறாரா, எனக்குள்ளாக குழப்பம். 3ஆம் நாள் அதோடு கூட முடிவடைகிறது. 4ஆம் நாள் எழுதுகிறேன், 4ஆம் நாள் காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அங்கே அவர் வருவார்கள் காத்துக் கொண்டிருக்கிறேன், வரவில்லை. இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்யவில்லை, அவரே என்னை வர சொல்லிவிட்டு இன்னும் 4 நாட்களாயும் என்னை அவர் வராமல் இருப்பது எப்படியாக எனக்குள்ளாக இருக்கிறது. யோசனையாக அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுவாங்க. அந்த 6 நாட்களையும் அவனுக்காக ஏற்பட்டதான போராட்டத்தை எப்படி மேகம் நிறைந்து அந்த நாளை அந்த ஜெபநாளை கழித்தான் என்பதற்கும், நம்முடைய ஜெபத்துக்கான பதில் ஆண்டவர் கொடுக்காத போது நமக்குள்ளாக ஏற்படுகிற போராட்டத்துக்கு உள்ள அந்த சம்பந்தத்தை பற்றி நான் உங்கள் நாங்களே பேச விரும்புகிறேன். தேவசனத்தை பலமுறை கேட்டவன் தான், பலமுறை தேவனுடைய பிரசனத்தில் இருந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் இன்னும் பேசவில்லையே. 5ஆவது நாள் எனக்குள்ளாக விரக்தி வர ஆரம்பித்தது. 6ஆவது நாள் எனக்குள்ளாக கோபம் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே, எனக்கு என்ன வேலை இல்லையா, கீழே போய் நான் செவிக்க வேண்டும், கீழே போய் அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன். ஆண்டவரே, 6 நாள் ஆகியும் அவர் வரவில்லை. உண்மை என்ன தெரியுமா, ஆண்டவர் நேற்று வரை என்னோட ஒரு வார்த்தை பேச, ஆண்டவர் கடந்த 6 நாட்கள் என்னோட ஒரு வார்த்தை பேசவில்லை, அவர் ஒரு வார்த்தை என்னோடு பேசவில்லை என்பதற்காக அவர்
அவருடைய மகிமையாக அந்த மேகத்தை என் மேலே போட்டு விட்ட தேவனாக இருக்கிறார். எப்படி ஒரு கழுகு அப்படியே பார்க்காம மேகத்தை நிற்கும், அசையாம நிற்கும். அது மாதிரி மோசே ஏறின உடனே அவருடைய மேகம் அந்த மலையை அப்படியே அவர் அசையாதவராய் இல்லாதவர் போய் இருக்கிறவராக, இருக்கிறவர் போய் இல்லாதவராக, காண்கிறது போல எந்த வார்த்தை போலமோ அப்படிப்பட்டவராக அந்த இடத்துல அவர் இருந்தும் இல்லாதவர் போல அங்கே மோசேக்கு காப்பட்டவராக இருந்தார். எல்லாம் செய்வேன். ஒரு வருஷம் ஆச்சு, 1 நாள் 2 வருஷம் 3 வருஷம் ஆண்டுடைய கஷ்டத்தை என்னால பெற முடியுது. ஆனா அவர் பேசலையே. அதிக உயர்வுக்காக போராட்டம் இன்னைக்கு மோசமாக மோசே அந்த மகிமை நிறைந்த வேகக்கூடிய 6 நாட்களை ஜெப நாட்களை எப்படி செலவழித்தான் என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது சாத்தானுடைய போராட்டத்துக்கும் தேவன் கொடுக்க போகிற பதிலுக்கும் இடையே நீங்கள் சிக்கி தவிக்கிற அந்த நாட்கள் வீணான நாட்கள்ல அது மேகம் மூடிய தேவனுடைய மகிமையுள்ள நாட்களுக்குள்ளாக நீங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களில் சிலர் 1ஆம் நாளிலே இருக்கிறீர்கள், சிலர் 2ஆம் நாளிலே இருக்கிறீர்கள், சிலர் 3ஆம் நாளிலே இருக்கிறீர்கள், சிலர் 6ஆம் நாளிலே இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ஜெபத்துக்கான பதில் கொடுக்கக்கூடிய அந்த 7ஆம் நாளை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் மேகமூடிய 6 நாட்கள் அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைக்காத வரை, ஜெபத்துக்கான பதில் தாமதிக்கிற அந்த 6 நாட்கள் எப்படி பொறுமையோடு நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது எப்படி என்பதை கற்றவராக இருந்தால்தான் 7ஆம் நாள் உங்கள் ஜெபத்துக்கான பதிலை தேவன் கொடுக்கிற அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் கொண்டாடக்கூடியவராக இருக்க முடியும். இன்ஸ்டன்ட் காஃபி உடனடியாக உடனே உங்களுக்கு பதில் கிடைச்சு, உடனே உங்களுக்கு பிரச்சனை போயிடும். என் சச்சிமாக நீங்க உடனே வீடு 2 வீடு கட்டினீங்க, வாடகை வீட்டில் ஓட்டிட்டு இருந்தாங்க, நீங்க சச்சிமா உடனே வீடு கட்டிடுவாங்க. மேகமூடிய நாட்களுக்குள்ளாக நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் என்னோடு இன்னும் பேசவில்லை என்பதற்காக தேவன் என்னை விட்டு அவர் விலகிவிட்டார் என்பதன் அர்த்தம், என் ஊழியத்தில் இல்லை என்பதன் அர்த்தம். தேவன் என்னோடு கூட வாழையா இருக்கிறார், அவர் வேண்டுமான பேசாமல் இருக்கிறார். எனக்கு முக்கியமாக தெரிகிறது தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறது என்ற அவசியம். என் நேரத்தில் தேவன் செயல்பட வேண்டும் என்று தேவன் எனக்கு அறிவியும் அல்ல, எனக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, என் கையாளர்கள் அல்ல. அவர் சரியான நேரத்தில், அவர் சரியான இடத்துல, சரியான செய்கிறதுல அவர் பரவாயில்லை தேவனாக இருக்கிறார். எதிர்பார்க்கிறேன் அவ்வளவு முக்கியமானதாக விட்டுட்டு நான் தான் முக்கியமா வந்தேன், முக்கியமான ஜெபம் பண்ணேன், இந்த ஆளுக்கு தியானிக்கிற ஜெபம் பண்ணேன், 2 வருஷம் போகல ஆண்டவரே, 2 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை மாறல ஆண்டவரே. உங்களுக்கு கேட்க அவசியமா, உங்க பிள்ளைக்கு வேலை வேணும்னு அவசியமா, உங்க ஊழியத்துக்கு சபைக்கான இடம் வேணும்னு அவசியமா, உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு அவசியமா, உங்கள் தேவைகள் அவசியமானவைகள், அவசரமானவைகள், அவசியம் முக்கியமானவைகள் தான். எனக்கு முக்கியன்றதுக்காக தேவனுக்கு முக்கியமா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி நான் நேற்று எப்படியுடைய சபை மக்களுக்கு பேசிட்டேன். ஆனால் நேற்று தினத்தில் அவர் சொல்லும்போது நான் அப்படியே ஒரு 12 மணி இருக்கும் என்னுடைய செய்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவிக்கு இருந்து ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. என்னுடைய மகள் இப்பொழுது மரண தருவாயிலே 2ஆம் மகள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அண்ணன் மருத்துவர் சொல்லுகிறார்கள், அவள் தற்கொலைக்கு தன்னை முயற்சித்திருக்கிறார். உடனே தான் நான் வட இந்தியாவுக்கு அடுத்த வாரம் போகணுமே, நான் உடனே போகவா, அந்த சிறுவர்களுக்காக நான் அந்த ஊழியத்துக்கு பாருந்தேன். என்ன தெரியுமா, நான் பிறந்த 6 நாட்களையும் அது மோசடி என்ன பண்ணுனா தெரியுமா, அந்த இடத்திலேயே உட்கார்வையாக வைத்து விட்டதை நகர்ந்தான். ஒருவேளை மோசடிக்கு அது 6 நாட்கள் அவசியமானதாக இருந்திருக்கலாம்.
தேவனுடைய பாதத்திலே அவன் அங்கே அப்படியே மகிமையிலே போய் இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணி இருக்கலாம். அல்லது அவனுடைய பாவத்தை அவன் அறிக்கையோடு கூட அந்த 6 நாள் அவனுக்கு அவசியப்பட்டிருக்கலாம். தேவன் ஏன் அவனை 6 நாட்கள் அங்கே உட்கார வைத்திருக்க வேண்டும்? சும்மா இருப்பது என்பது நமக்கு போதாமல் இருக்கணும். உடனடியாக நடக்க வேண்டும். பண்ணிட்டு போயிடவா சொன்னாரு, மகனே நீ உடனடியா போனீங்கன்னா என்னுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. அது பிரசங்கத்துக்காக சொல்லவில்லை. உயிரோடு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற பேசுகிறது. இது முக்கியமான செய்தி. அந்த 6 நாட்கள் எப்படி அவன் போராடி கொண்டிருந்தான். 6 நாட்கள் அவனுக்கு ஜெபத்துக்கான பதில் உடனடியாக கிடைக்கவில்லை. நான் கேட்டதெல்லாம் நல்லதுதான், அவசியமானது, அவசரமானது. நான் போயே ஆக வேண்டும். இப்போதே என் மகளை பார்த்து ஆக வேண்டும். நான் தூங்குறேன். என் வைஃப்கிட்ட மெசேஜ் எழுதுனேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிறார். அவருக்குள்ளாக என்ன போராட்டத்தை பிசாசுடைய வார்த்தை கேட்டாலும் உங்களுடைய வார்த்தை கேட்டாலும் தெரியாது. அதில் 4 மணிக்கு பேசுறீங்களான்னு சொன்னா, ஆனால் இல்லை வேலை செய்யலை. உடனே நான் மெசேஜ் போட்டேன். அவர் கர்த்தருடைய சத்தத்தை மக்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தை ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். மோசே 6 நாளாக காத்திருந்து தேவ சத்தத்தை அவனால் கேட்க முடியாது. அவனுக்குள்ளாக போராட்டம். சாத்தான் போராடுகிறான். மோசே ஆண்டவரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை விட்டு இறங்கிவிடு. நமக்கு செய்வதை செய்ய வேண்டும் என்று அங்கே பிசாசு போராடுவது தேவன் வைத்திருக்கிற காரியத்திற்கு இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற அற்புதம் நடப்பதற்கு 1 நாள் தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உச்சத்துக்கு வந்தவனே பிசாசு அவனை கீழே இறக்கிவிடு. உனக்கான தேவைக்கான பதில் தேவன் கொடுக்கவில்லை. உடனடியாக கொடுக்கவில்லை. ஆனால் நீ உன் வேலையை செய்ய புறப்பட்டு விடு. விசுவாசம் வளர்ந்ததா இருந்தபடினால அவன் அங்கேயே பதில் உடனடியாக கிடைச்சிச்சு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்கறீங்க, உடனே கிடைச்சிருச்சு. சர்ச்சைக்காரங்க உடனே வந்துருச்சு. பிரச்சனைக்காக ஜோமனைக்கு உடனே கிடைச்சிருச்சு. ஒருத்தர் ஆண்டவர் சக்தி சுவிசேஷம் சொல்லி உடனே பண்றாரு. உடனே எல்லாம் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கான தேவை எவ்வளவு முக்கியமானதை நீங்கள் அறியாமலே போய்விடுவீர்கள். ஆண்டவர் என் தேவை என்னன்னு நான் நல்லா பார்க்கணும்னா எனக்கு ஆண்டவர் அதில் நீங்க அந்த காரியத்தை கொடுக்கும்போது நான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறேன், என் மகனை காப்பாற்றுகிறேன், அதற்காக உனக்கு நன்றி. நான் வராவிட்டாலும் நான் வந்தாலும் கூட நடக்காத ஒரு காரியத்தை நான் வராமலே கொடுத்ததற்காக உனக்கு நன்றி என்று சொல்ல முடியுமாக இருப்பேன். கேட்ட உடனே என்ன கிடைச்சுன்னா உங்க விசுவாசம் குறைந்து போன நிலையிலே இருக்க கூடிய நிலையிலே தான் நீங்கள் இருப்பீர்கள். மோசேக்கு தெரியும் ஆண்டவர் என்னை வர சொன்னது முக்கியமான காரியத்துக்கு தான். சபை மக்கள் என்னை அனுப்பியது முக்கியமான காரியத்துக்கு தான். எல்லாம் தெரிந்திருந்த போது அவர் இன்னும் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த சமலை வழிநடத்தி கொண்டு போக மோசே விசுவாசம் குன்றினதாக இருக்கக்கூடாது, வளர்ந்ததாக இருக்க வேண்டும், பொறுமையோடு பதில் கிடைத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனே மோசேயை 6 நாட்கள் காத்து ஏற்புடையாக வைத்து வைத்தவராக இருந்தார். தேவன் செய்யப்படுகிற பெரிய காரியத்துக்கு பின்னாடி மோசேயும் அவனும் ஒரு தியாகத்தை செய்கிறான் என்பதை மலையின் கீழே இருக்கிற சகல இஸ்ரவேலர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மோசேயை 6 நாள் இருக்கும்படியாக வைத்து விட்டார். நான் செய்த தேவனுடைய அற்புதமான காரியத்தை ஒவ்வொன்றும் என்னுடைய தியாகத்தை நான் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். என்னுடைய அர்ப்பணிப்பை நான் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். எனக்கு என்னுடைய பங்காக நான் திறக்க வேண்டியவனாக இருக்கிறேன். தேவன் 10 கட்டளையை எப்படி வேணுமானாலும் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மோசே கிட்ட கேட்டாரு, மோசே மலையில் ஏறி வந்துட்டப்பா, நீ என்னோட நேரம் செலவு
இல்ல நான் கொடுக்க போகிற 10 கட்டளையை முக்கியமா நினைக்கிறையா? ஆண்டவர் 10 கட்டளை காட்டிலும் அந்த சகல தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற மோசேயின் மேலேயே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் ஊழியர்களை விட தேவனாக கர்த்தர் உங்கள் மேலே என் மேல அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபைகளை விட ஊழியர்களை விட பிரசங்களை விட வேத வாசிப்பை விட தேவனுக்கு செய்கிற அர்ப்பணிப்பை விட தேவன் நம் மேலேயே அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் எப்படி வருவார் தம்முடைய ஊழியத்தை எவ்வளவு செய்து விட முடியும்? தேவன் 10 கட்டளை மோசேயால எப்படிப்பட்ட வகையில் மக்களுக்கு கொடுக்க முடியும்? ஆனால் இந்த இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போகிற மோசேயின் விசுவாசம் குன்றி போனதாக இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் அவருடைய மனைவியிலேயே தங்குடியாக 7 நாட்கள் பேசாமல் காத்திருந்ததை கடைசியை பேசினார். எல்லா வேலையும் விட்டு 6 நாள் சாப்பிடாம தண்ணி இல்லாம நான் கூப்பிடும் போது நான் நினைச்சேன் வராம இப்ப நிறையாத நேரத்துல 7வது நாள்ல நீ வந்திருக்கிறீரே ஆண்டவரே, இப்பதான் உனக்கு பேச தோணினதா? ஆண்டவரே, நான் கோபம் அடைந்தால் நீ வருவீரா? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளுக்கு அவசரமா வந்திருக்க போதும் நீ பேசாமல் இப்பொழுது உனக்கு நினைத்த நேரத்தில் பேசுகிறீரோ? நான் கேட்ட நேரத்தில் கொடுத்திருந்தால் என் மகள் செத்து போயிருக்க மாட்டானே. நான் கேட்ட நேரத்தில் கிடைத்திருந்தால் இவ்வளவு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. நான் கேட்ட நேரத்தில் கொடுத்திருக்கிறார் என் மகள் வாழ்க்கை நல்லா இருக்குமே. நீ செய்யறதை ஆண்டவர் உங்கள் மேலதான் நம்ம அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேல் அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிற அப்படின்னால அவன் பார்த்து அவரை கடைசியாக பேசினதை நீங்க எதிர்பார்க்கிற 7வது நாள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாலும் செய்யாமல் போக மாட்டார். ஆனால் நீங்கள் நானும் அந்த மேகமூடிய 6 நாட்களுக்குள்ளாகவே ஏதோ ஒரு காலகட்டத்திலே தேவனுடைய அந்த உறுதியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியவராக இருக்கிறோம். மோசேயுடைய மனநிலை எப்படி போச்சு? மோசே ஒரு நாள் வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் வரல, 6 நாள் வரல, 7வது நாள் இப்படி நினைச்சிட்டான். என் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் இங்கேயே பேசாம என்னை உட்கார வச்சாலும் இந்த இடத்திலே வாழ்ந்து இந்த இடத்திலே அவருடைய மௌனத்திலேயே நான் அமைதியிலேயே மறித்து போகுவதை அவருக்கான காத்திருப்பேன் என்று உறுதியாக இருந்தபடினாலே அவருடைய சத்தத்தை கடைசியை கேட்கக்கூடிய மௌனமா இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் பேசுவாரு, சும்மா இருக்கிற நேரத்தில் தான் பேசுவாரு, சாதாரண நேரத்தில் தான் நாங்கள் பேசுவாரு. பேசினார் வெளியே போய். ஒரு நாள் ஆச்சு, அவர் சொல்ல யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 3 நாள் சுவிசேஷ கூட்டம் நோக்கி சரிங்க, எதுவுமே சொல்லல.